ஓம் சாய்ராம். இந்த நொடி நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ள நீ வந்திருக்கேன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை பலமான பாதையை நோக்கி புறப்பட இருக்கிறது. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகளாகிய நீங்க எல்லாரும் வாழ்க்கையில கேட்கறதெல்லாம் நிம்மதி, ஆரோக்கியம், இதைத்தான் எல்லாரும் கேட்குறீங்க. இது எங்கேருந்து பிறக்குது தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ளே இருந்து தான். உங்கள் பாபா உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு அதோட உங்கள் மேலேயும் நம்பிக்கை வைக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். எப்பவும் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் மனசில் இருந்து தூக்கி என் பாதத்தில் வைங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தில் விழுவதற்கு முக்கிய காரணம் வேண்டாத விஷயங்கள், ஒன்றுமே இல்லாத விஷயங்களை உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிறதுனால தான். நடந்ததெல்லாம் எப்போவோ நடந்து முடிஞ்சிருச்சு, நீ நினைக்கிறதுனால அதை மாற்ற முடியும்னா அதை நினச்சி வருத்தப்படலாம். வருத்தப்படுறதுனால இந்த நிலை மாறுமா என்ன? மாறாது. இது தெரிஞ்சும் குழந்தைத்தனமா வருத்தப்படுறதுனால உன்னுடைய மனமும் உன்னுடைய உடல் நலமும் பாதிக்குது. முதல்ல இதுல இருந்து வெளியே வா. என்னை நம்பி எப்போ என் ஆலயம் வாசல்ல வந்து நின்னுட்டையோ உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன்னா எல்லாராலையும் என்னை வந்து தரிசிக்க முடியாது. என்ன நீ தரிசனம் பண்ண வந்திருக்க அப்படின்னாலே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதை மனசுல வச்சுக்கோ. எப்பவும் என் பாபா என் கூட தான் இருக்கிறாருன்னு அப்பப்ப உன் மனசுக்கிட்ட நீ சொல்லிக்கிட்டே இரு. இப்படி சொல்ல 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 உன்னுடைய மனம் என்னை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீயே போட்டு சுமக்காம என் காலடியில கொண்டு வந்து சேர்ப்ப. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? உன்னுடைய மனது லேசாக இருக்கும். லேசா இருக்கக்கூடிய மனசு தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கும். அதன் மூலமாக உன் குடும்பத்திலையும் சரி, உன்னுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நீ வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, உன்னுடைய முழு கவனமும் அங்கு சிதறாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ வீட்லையும் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவ. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, சூழ்நிலை தானாக உருவாகாது, நீ தான் அதை உருவாக்குற. நல்ல மனநிலையோடு நீ உன் குடும்பத்தை எதிர்கொள். வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போகாத. காலில் இருக்கிற செருப்பை எப்படி வாசல்ல கழட்டி விட்டுட்டு உள்ள போறோமோ அத மாதிரி உன்னுடைய வெளியில தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் செருப்பை வெளியில கழட்டி வைக்கிற மாதிரி அதை நீ வெளியிலேயே விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள போ. எல்லார்கிட்டையும் அன்பா பேசு. உன்னுடைய மலர்ந்த முகமே உன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீ சந்தோஷமா இருந்தா உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இதன் மூலமாக முதல்ல உன் குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும். நிம்மதியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும் சொல்லு? மற்றதெல்லாம் தானா வந்து சேரும். உன்னுடைய தொழிலையும் மேன்மை நிச்சயமா நீ கண்கூடா பார்ப்ப. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. எப்பவும் உன் சாய் உன் கூட தான் இருக்கேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா ஓம் சாய்ராம்னு தினமும் சொல்லு. இப்ப கூட கமெண்ட்ல ஒரு ஓம் சாய்ராம்னு மெசேஜை போட்டுட்டு அதை உன் மனசுலையும் நிறுத்து. தினமும் முடிஞ்ச அளவுக்கு 2 நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணு. இல்லை பாபா எனக்கு அதெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லி உனக்கு நேரம் இன்மை அப்படி இருந்ததுன்னா நீ மனதுக்குள்ளேயே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு நீ எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை சொல்லு. உன் மனசுக்குள்ள என்னை கொண்டு வந்து அமர்த்து. அது அப்புறமா எப்படி தேவையில்லாததெல்லாம் யோசிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால எதை நினைச்சும் கலங்காத. உன் சாய் எப்பவும் உன் கூடவே தான் இருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கான பாதை தெரியாம நீ தவிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதனால நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத. அதற்கான நேரம் தக்க தருணம் வரும்போது அந்த பாதையை காண்பித்து உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன். என்னைக்கு நீ ஒரு குழந்தைய போல முழு மனசோட என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டியோ அன்னையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சாயின் பொறுப்பு என்பதை மறவாதே. மனதார என்னை நம்பி வழிபாடு செய்யக்கூடிய என் பக்தர்களாகிய உங்களோட இருக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போது சொல்லு? அதனால எதை பற்றியும் கவலைப்படாத. நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றி இது போன்ற எல்லாம் உன்னுடைய வாயில்ல காத்துக்கிட்டு இருக்குது. உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் சாயாகிய என் பொறுப்பு. எதை பற்றிய கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை இன்று முதல் வளமாக மாற
மாறத் தொடங்கும். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நல்லதையே எப்போதும் வழிமுறையில் நீ பின்பற்றும் போது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருளோடு வளமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நான் இருக்க பயமேன். எப்பவும் என்னுடைய சிந்தனையில் இருக்கும் என் குழந்தைகளாகிய உங்களை நிச்சயம் நான் கை தூக்கி விட்டு காப்பாற்றுவேன். இனி உன் வாழ்க்கையில் வசந்தமான காலம், வெற்றி வாய்ப்புகள் குவியும், நிம்மதி நிலைக்கும், ஆரோக்கியமாக வாழ்வாய் என் குழந்தையே. ஓம் சாய்ராம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து மகிழுங்கள். இதன் மூலமாக பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் சென்று சேரும். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் அமுதமான மொழிகளை கேட்பதற்கும் பாபாவின் தரிசனங்களை காண்பதற்கும் மேலும் இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.